நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி 2024-25 குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்பொழுது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம். இப்போ மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு போகிறார். 1/5/2024 மாலை 5:30 மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்கிறார். 11/5/2025 வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார். இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரலும், அதாவது சித்திரை மாதத்தில் வந்து 18ஆம் தேதி குரோதி வருஷத்தில், அதாவது 1/5/2024 11/5/2025 வரையிலும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். இது ஏன் மிக முக்கியமானது அப்படின்னா, மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு, சனி, ராகு, கேது, இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை பற்றி சொல்லுவோம். இவர்கள்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை, குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார். ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு 40 நாள் ஆகும். ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு 12 நாள் ஆகும் அவருக்கு. சனி பகவான் 2.5 வருஷமாகும். ராகு கேது 1.5 வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும்பொழுது. இதனால தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு. குரு பகவானை பொறுத்தவரையிலும் குரு பகவான் தனகாரகன், புத்திரகாரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு. அதாவது அவர் தான் அத்தாரிட்டி அந்த 2 விஷயத்துக்குமே. குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவார். குரு பார்க்க கோடி நன்மை, குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார், அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. இயற்கை சுபரில் முதல் சுபராக கருதக்கூடியவர் குரு பகவான். நம்மளுடைய இந்த பிளானட்டரி பொசிஷனில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சன்லைட்டை வந்து எடுத்து பார்த்தோமே, ஆனால் சூரியனிலிருந்து வாங்கக்கூடிய கதிர்களை 2 மடங்காக பிரதிபலிக்கக்கூடியவர் வந்து குரு பகவான் அப்படின்றத வந்து சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி இப்போ சொல்லியிருக்காங்க. அதனால் குருவினுடைய தாக்கம் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா தனகாரகன், புத்திகாரகன், அதாவது தனகாரகன், அதை தவிர வந்து புத்திரகாரகன், அதை தவிர படிப்புக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வீட்டில் சுபத்துவம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய அந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறது. குரு எந்தெந்த இடத்த பார்க்குறாரோ அந்தந்த இடமெல்லாம் அதீத சுபமாகும். இந்த இயற்கை சுபரான குரு பகவான் ஒன்று நல்லது செய்வார், இல்லை நல்ல எதையுமே செய்யாமல் இருப்பார். கெடுதல் அப்படின்றது வந்து யாருக்குமே செய்ய மாட்டார். ஏன்னா அதிகமான சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். அவர் வந்து சாத்வீக குணத்தை உடையவர். அதனால் வந்து யாருக்கும் தீமை அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் குரு பகவான் சரியில்லாத லக்னங்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து நல்லதை செய்யாமல் எதையும் செய்யாமல் இருப்பார். அதுதான் வந்து அவருடைய பிரச்சனையில் வரும். சரி, இப்போ குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறார். ரிஷபராசிக்கு போகிறதுனால என்ன அப்படின்னா, குரு பகவான் இருந்த வீட்டிலிருந்து அவருக்கு 7ஆம் பார்வை, எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை உண்டு. சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடியது 180 டிகிரி. அதன் மூலியமாக அவர் விருச்சிக ராசியை பார்ப்பார். அதனால் விருச்சிக ராசி அதீதமாக சுபப்படுறது. இதனால் வந்து பார்த்தாலேயானால் குரு பகவான் பார்க்கறதுனால அதீத சுபத்துவம் அடைகிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், எல்லாமே பொருள் நலத்தில் நல்ல ஏற்றம், பேச்சுகளில் நல்ல வல்லமை எல்லாமே வரக்கூடிய பாக்கியம் உண்டு. இதை தவிர வந்து பார்த்தோம்னா குரு பகவானுக்கு அதாவது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடியது 5, 9 பார்வைகள் உண்டு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். 5ஆம் இடத்தையும் பார்ப்பார், 9ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதன் மூலியமாக அவர் கன்னியா ராசியையும் பார்க்குறார், மகர ராசியையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் கன்னியா ராசி,
விருச்சிக ராசி, மகர ராசி, இந்த 3 ராசிகளுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது. ஏன்னா குருவே பார்க்குறார் நேரடியாக. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தில் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் அதாவது தலைக்கு தலப்பாக போகும்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளையும் உங்களை அண்டாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னா குரு பகவான் குருபலம் வந்துடுத்தா அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த எல்லாருமே சொல்லக்கூடியது. அதாவது கல்யாணத்துக்குன்னு பார்த்தா குருபலன் வந்துடுத்தா அப்படின்னு சொல்லுவாள். குரு பகவான் பொதுவாகவே ராசியிலையும் 2ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் இந்த மாதிரி சப்தமத்திலையும் 9ஆம் இடத்துலையும் இந்த மாதிரியான இடத்துங்களில் இருந்தால் அவர் சப்தமத்தை பார்த்தால் 7ஆம் இடத்தை பார்த்தால் கோச்சார பிரகாரம் ராசிக்கு சந்திர ராசிக்கு பார்க்கும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதாவது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோச்சார பிரகாரத்தில் திருமண பாக்கியம் ஏற்பட்டாலும் தசாபுக்தியும் அதற்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமேயானால் திருமணம் கண்டிப்பாக ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு. ரொம்ப நாளாக தட்டி போனவாளுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகக்கூடிய பாக்கியம் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குருபலன் வந்துடுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, ஒருவேளை இந்த குரு பகவான் சிலருக்கு சரியாக இல்லை, அதாவது மறைந்திருக்கிறார், அதனால் அவர்களுடைய கதிர்கள் சரியாக வரலை அப்படின்னும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி அதாவது ஒரு நாளைக்கு 3 தரமாவது சொல்லணும். அது என்ன அப்படின்னா, ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்றத ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும், இல்லைன்னா ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றத ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியை சொல்கிறதுனால குரு வலுப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும், வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ போய் சுற்றிட்டு ஒரு 9 தரம் பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதும், தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற ஆடை அதாவது வஸ்திர தானம் கொடுக்கறதும், அதை தவிர படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது, அதாவது அவர்களுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ எது பண்ண முடியுமோ அவர்களுக்கு உண்டான படிப்புக்கு உண்டான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக, அதாவது அருகில் இருக்கக்கூடிய பாடசாலை இல்லைன்னா ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்யக்கூடியது. இதை தவிர ஆலங்குளம் போயிட்டு வர்றது, குரு பகவானுடைய க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது ஆலங்குளம் போயிட்டு வர்றதும், நீங்கள் சார்ந்த மடாதிபதிகளை போய் சேவிச்சுட்டு வர்றதும் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் மூக்கு கடலை சுண்டல் வியாழக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் விநியோகம் பண்ணுறதன் மூலியமாகவும், உங்களால் முடிஞ்ச அதாவது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அருகில் இருக்கக்கூடிய இதில் நெய் உங்களால் முடிஞ்சது கொடுக்கக்கூடியதாக இருந்ததுனால் அபிஷேகத்துக்கு இந்த குரு பகவானின் தாக்கத்திலிருந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மிகவும் சுலபமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த குரு பெயர்ச்சி பலனில் பார்த்தேன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வரார். 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியது குடும்பம், வாக்கு, தனஸ்தானம். தனஸ்தானத்தில் தனக்காரகன் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம், குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பணம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பணம் நிறைய வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது குரு பகவான் தனக்காரகனே தனஸ்தானத்தில் போய் உட்கார்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. திருமணமானவர்கள் நல்ல குடும்பத்தில் சந்ததி விருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார், 8ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதாவது 6, 8, 10 இந்த 3 இடங்களை குரு பகவான் பார்க்குறார். இது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது.
தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படும். ஏன்னா தன்னுடைய 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவானுக்கு மிகவும் சிறப்பு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. இந்த 9ஆம் பார்வை மூலியமாக அவர் பார்க்கக்கூடிய 10ஆம் இடம் இருக்குது இல்லையா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் மிகவும் வலுப்பெற்று போகிறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். இவ்வளவு நாளாக தொழில் நசிஞ்சு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திடீர் பண வரவு வரும், மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது சமசப்தம பார்வையில் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் மறைந்து இருக்கக்கூடிய செல்வங்கள் உங்களுக்கு வரும். அதாவது இன்சூரன்ஸு, ரேஸு, அதை தவிர ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். இந்த 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அது சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது, கடன் ரோகஸ்தானம்னு சொல்லக்கூடியது. புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். சுபக்கடனாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டாகும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் அதாவது குரு பகவான் 1/5/2024 11/5/2025 வரலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதன் மூலியமாக கொழுப்பு சத்து அதிகமாக கூடும். சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் உடல் நலத்தில் நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கிறது நல்லது. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் இந்த மேஷ ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் சற்று ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. அதை தவிர உங்களால் பார்த்தீங்களேனால் 10ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. அதாவது குரு பயிற்சியினுடைய வருஷம் அமையிறது. பொதுவாகவே இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த குரு பயிற்சி அமைய போகிறது. அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வாங்கும். நான் ஏற்கனவே சொன்ன காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். உங்களால் முடிந்த அருகில் இருக்கக்கூடிய பாடசாலை இல்லைன்னா படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு உங்களால் இயன்றதை கொடுக்கறது. அதாவது புஸ்தகம் இல்லைன்னா நோட் புக்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுங்க. பைசா கொடுக்காதீங்க. இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு படிப்பிற்காக ஊக்கப்படுத்துவது மிகவும் நல்லது. இதன் மூலியமாக குரு பகவான் உங்களுக்கு மேலும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடாது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மிகவும் பொன்னான வருஷமாக இந்த பொன்னன் கொடுக்க போகிறார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன்.